வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நாம் ஒரு மெய்க்கீர்த்தி செய்தி தான் பார்க்க போகிறோம். அது யார் அப்படின்னா, பாண்டிய பேரரசர் எம்மண்டலமும் கொண்டருளிய எல்லாம் தலையானன்னு அழைக்கப்படக்கூடிய முதலாம் சடையவர்ம சுந்தரபாண்டியரோட மெய்க்கீர்த்தி விளக்கத்தை தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, இவருடைய நிறைய கல்வெட்டு விளக்கங்களை பார்த்துருக்கோம். அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள். ஏன் இந்த மெய்க்கீர்த்தி சொல்கிறோன்னா, இந்த மெய்க்கீர்த்தியை சொன்னால் மட்டும்தான் இவருடைய பராக்கிரமம் இதெல்லாம் நமக்கு புரியும். கல்வெட்டு வாயிலாகவும் முடியும். ஆனால் மெய்க்கீர்த்தியில் இவரோட போர் முறைகள் அதிகமாக சொல்லப்படலை. அது கல்வெட்டு வாயிலாக தான் நமக்கு தெரியுது. ஆனால் மெய்க்கீர்த்தியில் ஒரு சில விஷயங்கள் நமக்கு தெரியப்படுது. இப்போ நம்ம மெய்க்கீர்த்தியை பார்ப்போம். ஸ்வஸ்தி ஸ்ரீ பூமலர் வளர்த்துகள் திருமகள் புகழாகம் புணர்ந்திருப்ப நாமலர் வளர் கலைவஞ்சி நலம் மிகுமா மனத்துறைய சிமைய வரை திறன் மடந்தை திருத்தோளின் மிசை வாழ மையவர் கோன் அன்றிட்ட எழிலாரம் கழுத்திலுங்க பகிரதி போர் துய்ய புகழ் படர்வள்ளி கொழுந்தோட்ட திகிரி வரை கப்புறத்தும் செழுந்தகிரி சென்றுளவ தண்டரள மணிக்கவிகை தெண்டிரை சூழ்பார் நிலற்ற வெங்கோப களி கடிந்து செங்கோலின் திசை நடப்ப செம்முரசின் முகில் முழங்க சிலையகன்று விசும்படைய திரற்புலி போய் வனமடைய அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இதில் இந்த வெங்கோப களி கடிந்து இது எல்லாமே சோழர்கள் காலத்து மெய்க்கீர்த்தனி இந்த குறிப்புகள் இருக்குது. மங்களம் உண்டாகட்டும். பூமலராக திகழும் திருமகள்னா லக்ஷ்மி தேவி. புகழ் என்பதை உடல் முழுவதும் சூடி அதை தான் புகழாகம் புணர்ந்திருப்பன்னு சொல்கிறாங்க. நாவிலிருந்து வரும் நல்ல சொற்களை கொண்டு கலை வளர்த்து அது ஒரு மலை உச்சி அளவுக்கு வைத்தும் அது ஒரு ஓமையோடு சொல்கிறாங்க. அதான் நாமலர் வளர் கலை வஞ்சி நலமிகுமா மனத்துறைய சிமைய வரைன்னு சொல்கிறாங்க. சிமயம்னா மலை உச்சின்னு அர்த்தம். திறன் கொண்ட பெண்கள் மன்னவனின் தோல் பலம் கொண்டு சிறப்புடன் வாழ அதை தான் திறன் மடந்தை திருத்தோளின் மிசை வாடன்னு குறிப்பிட்றாங்க. தேவர்கள் அதை தான் மையவர் புகழும் அரசனாக வாழ்ந்து எழில் கொண்ட ஆரம் கழுத்தில் அணிந்து அதான் கொன்னன்றிட்ட எழிலாரம் கழுத்திலங்கப்ப. அடுத்து பகீரதி ஆறு போன்று புகழ் கொண்டவராக படர்ந்த தோட்டமான இந்த பகீரதி ஆறுங்கிறது அந்த கங்கையிலேருந்து ஓடக்கூடிய கிளையாறு மாதிரி. அதுக்கு அடுத்து சூரியன் அதாவது திகிரின்னு சொல்கிறாங்க. செழுமையான மலையிலிருந்து எழுந்து திகிரி வரை கப்புறத்து செழுந்தகிரி சென்றுளவ அப்படின்னு குறிப்பிட்றாங்க. தண்டு போன்ற நல்ல பெரிய அளவுக்கு இருக்க மணிக்கவிகை அது ஏதோ ஒரு ஆபரணம். அந்த ஆபரணத்தை அணிந்தும் கடல் சூழ்ந்த நிலம் அதை தான் தெண்டிரைன்னு சொல்கிறாங்க. நிலம் முழுவதும் கடுமையான வறுமைங்கிறத களின்னு சொல்கிறாங்க. இது எல்லா மன்னரோட இதுலேயும் இருக்கும். களியை அடித்தும் தான் வைத்த செங்கோலை கொண்டு 8 திசையும் முரசு கொட்டி மேக முழங்க வானம் முழுவதும் தம்படுத்தி அதாவது வானம் முழுவதும் இவருக்கு வசப்படுத்தி புலி போல வனம் முழுவதையும் கைப்படுத்தி அதன் பிறகு வார்த்தைகள் சிலது அழிந்த பிறகு இந்த மெய்க்கீர்த்தி திருப்பூந்துருத்தி கோவிலில் மட்டும்தான் அதிகமாக பார்க்கப்படுது. மெய்க்கீர்த்தி கயல் இரண்டும் நெடுஞ்சிகர கணவரையின் விளையாட ஒருமை மன திருப்பிறப்பின் இதில் முக்கியமான வரிகள் வருது. முத்தியின் நால்வேத தரும் மறையோர் ஐவேள்வி ஆரங்கமுடன் சிறப்ப அருந்தமிழும் ஆரியமும் அருசமய தரநெறியும் திருந்துகின்ற மனுநெறியும் திறம்பாது தலைத்தோங்க வென்ற மன்னர்கள் குச்சரர் ஆரியர் கோசலர் கொங்கணர் வச்சிரர் காசியர் மகதர்னு குறிக்கணும் மாகதர் அருமணர் சோனகர் அவந்தியர் முதலாயரு நிலமா முடிவேந்தர் இறைஞ்சி நின்று திரைக்காட்ட வடிநெடுவாளும் வயப்பெரும் புறவியும் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. ஆனால் இவரும் என்ன பண்ணியிருக்காங்க, ராஜராஜ சோழன் மாதிரி தான் வென்ற மன்னர்களோட பேரை அங்கங்கே சில இடத்துல குறிப்பிடாமல் புகழ்ந்து தான் சொல்லியிருக்காரு. மீன் சின்னம் 2 பெரிய சிகரத்தின் பொறித்து விளையாட எல்லா இடத்துலையுமே பாண்டியர்கள் அவங்களோட அடையாளத்தை விட்டுட்டு போயிருப்பாங்க. கோவில்களில் பார்க்கலாம். மனதை ஆட்கொள்ளும் பிறப்பின் அடிப்படையான 3 தீகள் பொதுவாக இருக்கான். வயிற்றுத்தீ, காமத்தீ, சினத்தீ. இது 3 தீ கட்டுப்படுத்தி அறம்பொருள் இன்பம் வீடு ஆகிய 4 வேதங்களை போற்றும் மறையோர்கள் அவங்களையும் போற்றியும் 5 வேள்விகள் செய்யப்படுது. கடவுளுக்கான வேள்வி, பிரம்ம வேள்வி, பூத வேள்வி, மானிட வேள்வி, தென்புலத்தார் வேள்வி. தென்புலத்தார் வேள்விங்கிறது ஈம சடங்கு ஆகியவற்றை கடைப்பிடித்தும் அரசர்க்குரிய படை, குடி, கூழ், அமைச்சு, நட்பு, அரண் என்னும் 6 உறுப்புகளை பாண்டியன்னா இங்கே சடையவர்ம சுந்தரபாண்டியன் கை கொண்டும் அருமையான தமிழும் வடமொழியும் இந்த மன்னர் கொஞ்சம் வடமொழியும் தெரிந்திருக்கிறார். தமிழும் வடமொழியும் சைவம், வைணவம், கௌமாரம், கணபத்தியம், சௌரம், சாக்தம் ஆகிய 6 சமயங்களும் அறநெறியோடு இவரது ஆட்சியில் தலைத்து மனுநெறியோடு ஆட்சி நடத்தியும். அதாவது இந்த மனுநெறி அப்படிங்கிறது அந்த சமஸ்கிருதத்தில் சொல்கிற மாதிரி மனு கிடையாது. மனுநெறிங்கிறது வேற ஒரு பாடோடு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து குச்சரர், ஆரியர், கோசலர், கொங்கணர். இந்த கொங்கணர் அப்படிங்கிறது சத்த சைலம் சேர நாட்டுக்கூட மேற்கெல்லை பகுதியாக அந்த காலத்தில் கொங்கணர்னு சொல்லியிருக்காங்க. வச்சிரர் பாண்டிய மண்டலத்தோட கடல் பகுதிகள் எல்லாமே வச்சிரர்னு சொல்லுவாங்க. காசியர், மகதர்னோடனே பீகார் இருக்கக்கூடாது. சேலம் மாவட்டத்தோட கிழக்கு தென்னார்காட்டோட மேற்கு பகுதிகளை அந்த காலத்தில் மகத நாடுன்னு சொல்லியிருக்காங்க.
அருமணருங்கிறது இந்த கடாரத்துக்கு உட்பட்ட பகுதியாக ராஜேந்திர சோழன் காலத்தில் இருந்த பகுதி, அதை வென்றிருக்கா. சோனகர் சில இஸ்லாமிய குடியிருப்புகள் அந்த காலத்தில் இருந்திருக்கு, அவங்கள சோனகர்னு அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க. அவந்தியர் இது மத்திய பகுதியாக இருக்கலாம், அதாவது மத்திய பிரதேசம் அந்த பகுதியாக கூட இருக்கலாம், ஆனால் சரியாக தெரியல. முதலிய முடிசூடிய அரசர்களை வரிசையில் நின்று திரை செலுத்த சொல்லி கைப்பற்றியும் நெடிய வாளும் பெரிய குதிரைகள் அவங்களுடைய எல்லா குதிரைகளையும் கைப்பற்றி, அதாவது வயம்பெரும் புறவியும் சொல்கிறாங்க. தொடி நெடுந்தோளுமே துணையென சென்று சேரனும் தானையும் செருக்களத்தொழிய வாரசும் புலரா மலைநாடு நூற பருதிமா மரபிற் பொருதிரள் மிக்க சென்னியை திரைக்கொண்டு தின்தோல் வலியிற் பொன்னி நாட்டு போசலத்தரசர்களை புரிசையிலிடைத்து பொங்கு வீர புரவியும் செருவிரல் ஆண்மை சிங்கனன் முதலாய் தண்ட தலைவரும் தானையும் அழிப்படத் துண்டி தளவில் சொறி வெங்குழலி பெரும்பிணக்குன்றம் ருங்கல நிறைத்து பருந்தும் காகமும் பாரும் தசையும் அருந்தி மகிழ்தாங்கு அமர்க்களமெடுப்ப செம்போர் குவையும் திகழ்கதிர் மணியும் மடந்தையர் ஆரமார்பும் உடன் கவர்ந்தருளி. இது கொஞ்சம் பெரிய பெரிய மெய்கீர்த்தியாக இருக்குங்க, ஆனால் ராஜராஜ சோழனோட இது கொஞ்சம் பெருசு. ஆனால் ராஜேந்திர சோழனோட மெய்கீர்த்தி கொஞ்சம் கம்மி. ஏன்னா இவருடைய போர் மெய்கீர்த்திகளில் வந்து பார்த்திங்கன்னா போர் செயல்களை விட அவர் செய்த பணிகளை பற்றி தான் இந்த மெய்கீர்த்தியில் கொஞ்சம் அதிகமாகவே சொல்லப்பட்டிருக்கு. விளக்கம்: தனது தோள்களில் நெடிந்து உள்ள புஜங்களின் பலத்தை கொண்டு தொடி நெடுந்தோளுமே துணையென சென்றுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் சேர மன்னன் வீரரவி உதயமார்த்தாண்டவர்மன்கிறவரை படையெடுத்து போர்க்களத்தில் தோற்கடித்து, அதாவது செருக்கள தோழிய வரசும்னு சொல்கிறாங்க. விடியாத மலைநாடுனா சேர நாடு, அந்த நாட்டை தகர்த்தெறிந்து சூரிய குலத்தின் மரபில் வந்த பெரும் திறன் கொண்ட சோழன் 3ஆம் ராஜேந்திரனை அவரை திரை செலுத்துமாறு ஆணையிட்டு, அதை தான் பொருதிரள் மிக்க சென்னியை திரை கொண்டு, சென்னினா வந்து சோழ மன்னனை தான் சென்னின்னு சொல்லுவாங்க, அதுமாதிரி செம்பியன் குறிப்பிடுவாங்க. அதுமாதிரி இவர் பாண்டியர்கள் வந்து தென்னவர், அது மாதிரி எல்லா குறிப்பாக அப்புறம் செலியர், இதெல்லாம் குறிப்புகள். சரி, இப்போ 3ஆம் ராஜேந்திரனை வந்து இவர் வென்று காட்டுகிறார். 3ஆம் ராஜேந்திரனோட தந்தையான 3ஆம் ராஜராஜனி பாண்டிய மன்னனே தோற்கடிச்சிருக்கான். அதை அடுத்த இதில் பார்ப்போம். பெரிய தோள்களை கொண்ட, அதாவது தின்தோல் வலியிற் பொன்னி நாட்டை ஆட்சி செய்த போசலர்கள், இவங்க தான் ரொம்ப முக்கியமான போசலர்கள்ங்கிறவங்க வேற யாரில் ஹொய்சலர்கள். அதில் உள்ள மன்னன் பேர் வீர சோமேஸ்வரன். அந்த வீர சோமேஸ்வரன் என்பவனை அரண்மனையில் அடைத்து, அதான் புரிசைன்னு சொல்லுவாங்க, அரண்மனைனா அந்த மதில் சுவர்லேயே அவனை அடைச்சு அவனிடம் இருந்த குதிரைகளை பறித்து அவனது தண்டநாயகன் தளபதி மாதிரி இருக்க அவன் பேர் சிங்கனன், அவனை அழித்து அவன் தலையை கொய்து, அதுதான் முதலாய தண்ட தலைவரும் தானையும் அழிப்பட துண்டித்தளவில் சொல்லி ரத்தம் பெருக்கெடுத்து. என்ன காரணம் அப்படின்னா, இந்த போசலர்கள் வந்து அந்த நேரத்தில் சோழர், அதாவது 3ஆம் ராஜராஜனுக்கு பிறகு அந்த போசலர்களும் இவங்களும் ஒரு உறவு முறையை கொண்டு இருக்காங்க. அந்த காரணத்தினால போசலர்கள் இப்போ இருக்கக்கூடிய சமயபுரம் இருக்குது பார்த்திங்களா, அதை ஆட்சி செய்திருக்காங்க. அப்போ அதனுடைய பழைய பேர் கண்ணனூர். கண்ணனூருங்கிற இந்த பகுதி பின்னால் மாரியம்மன் கோவிலாக மாறும் பொழுது சமயபுரம்னு அந்த பெயர் மாற்றப்படுது. சரி, அதற்கு அடுத்து பெரும் பிணக்குவியல்கள் குன்று போல காட்சியளித்து, அதை தான் பெரும் பிணக்குன்றம் ருங்கல அப்படின்னு குறிப்பிட்றாங்க. பருந்தும் காகமும் அனைத்து திசைகளிலும் உள்ள உடலில் உள்ள தசையை தின்று, அங்கங்கே இந்த பிணங்கள் கிடக்கு பார்த்திங்களா, அதெல்லாம் அந்த தசையை தின்னு அது மகிழ்ந்து தான் மகிழ்வுற்ற ஆட்டம் ஆட அமர்கலம் எடுப்புன்னு சொல்கிறாங்க. அங்குள்ள செம்மையான பொன் குவியல்களையும் அங்குள்ளன்னா சோழ நாட்டில் உள்ள அந்த தங்க குவியல்களையும் திகழ்ந்த கதிர்கள், அதை முத்து கதிர்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அதையும் மணிகள், அப்புறம் பெண்கள் மற்றும் பணிப்பெண்கள் ஆகியவற்றையும் கவர்ந்தும், இது எல்லா மன்னர்களும் செய்யக்கூடிய அந்த கால தவறாகவும் இதை பார்க்கப்படுது. அதற்கடுத்து ஒரு முக்கிய குறிப்பு, 3ஆம் ராஜராஜன் போசல் அரசனோட மகள்களை வந்து திருமணம் செய்கிறதுனால உறவு முறையாகிறான். அது மட்டும் இல்லை, கோப்பெருஞ்செங்கன் 3ஆம் ராஜராஜனை கைது செய்ய போசலர்கள் உதவியோடு 3ஆம் ராஜராஜன் மீட்கப்பட்டு பின்னால் சமயபுரம் அவர்களோட தலைநகர், அப்போ அது பேர் சமயபுரம் இல்லை, இப்போ பேர் அது பேர் கண்ணனூர் போசலபுரம்னு அந்த காலத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கி நீங்கள் போங்க, ஹைவேஸில் வந்து போஜீஸ்வரர்னு ஒரு கோவில் இருக்குது. அது முழுக்க சோழ மன்னனும் போசலர்களும் சேர்ந்து கட்டிய கோவில், அதுக்கு அடையாளமாக இருக்குது. சரி, அடுத்து முதுகிடு போசலன் தன்னோடு முனையும் அது தவறென்றவன் தன்னை வெற்பேற்றி நட்பது போலுட் பகையாய் நின்ற சேமனை கொன்று, சேமன் கிடையாது சோமன், ஆனால் மெய்க்கித்தில் எப்படி இருக்குது, சேமனை கொன்று சினந்தனியின் தருளி நன்னுதல் பிறரால் எண்ணுதற்கரிய கண்ணனூர் கொப்பத்தை கை கண்டுரளி பொன்னி சூழ் செல்வ புதுப்புணல் நாட்டை கன்னி நாடென காத்தருள் செய்ய பெருவரை அரணீர் பின்னரு காக்கிய கருநாடரசனை களிறு திரை கொண்டு அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அதுலேயும் இந்த போசலன்கிற இதில் 2 போசல மன்னர்களை குறிப்பிடுறாங்க.
போசலர்கள் அப்படிங்கிறது ஹொய்சலர்கள். சில இதில் வந்து பார்த்திங்கன்னா போசல தரைசர்கள் அப்படிங்கிற மாதிரி சோழ மன்னர்களுடைய மெய்க்கீர்த்தியில், அது 3ஆம் ராஜராஜன மெய்க்கீர்த்திலேயே நம்ம பார்க்க முடியும். விளக்கம்: முதுகிட்டு ஓடிப்போன இன்னொரு போசல மன்னன் இருந்திருக்கான். அவன் பேர் வீரராமநாதன். அவனை போரிட்டு அது தவறென்று எண்ணி தன்னை வெறுப்பேற்றி நடப்பது போல பகையாக இருந்த அவனது தளபதி சோமன் அப்படிங்கிறவனை கொன்று பாண்டியன், அதாவது சடையவர்ம சுந்தர பாண்டியன் தனது கோபத்தை தணித்து கைப்பற்றி வைக்கப்பட்ட, அதன் நன்னுதல் பிறரால் எண்ணுதற்குரிய கண்ணனூர் குப்பம், இப்போ இருக்கிற சமயபுரம் தான் அந்த கண்ணனூர் குப்பம், அந்த பகுதியை காவேரி சூழ் செல்வம் கொண்ட புதிய நீரை கொண்ட கன்னி நாடாக, அதாவது இதுவரைக்கும் சோழன் போசலர்களோட கட்டுப்பாட்டில் இருந்த அந்த பகுதியை இவர் கைப்பற்றிட்டார்ல, அதனால் அது வந்து இப்போ ஒரு புது நாடாக கன்னி நாடாக மாற்றிட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லி காத்தருளை செய்து பெரிய படைகள் கொண்ட அரணாக இருக்கும், அதுதான் பெருவரை அரணீர், கர்நாடக அரசனின் யானைகளை திரையாக கொண்டு. அப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த போசலர்கள் கர்நாடக பகுதியை சேர்ந்தவர்கள், அந்த கர்நாடக அரசனை வென்று அவனோட யானைகளை திரையாக இவர் எடுத்துக்கிட்டாரு அப்படி சொல்கிறார். திரைன்னா கப்பம். அடுத்து, துலங்கொலி மணியும் சூழி வேலமும் லங்கை காவலனை திரை கொண்டருளி வருதிரை மறுத்த அங்கவனை பிடித்து கருறு முகில் நிகழங்காலினிற் கோத்து வேந்தர் கண்டறியா விரற்றின் புரிசை சேந்தமங்கல செலும்பதி முற்றி பல்லவன் நடுங்க பல போராடி நெல் விளை நாடும் நெடும் பெரும் பொன்னும் பரும யானையும் பரியும் முதலிய அரசுரிமை கை கொண்ட அரசவர் கழித்து. இப்போ இதில் சொல்கிறதுல 2 பேரை சொல்கிறாங்க. ஒன்று லங்கை காவலன், இங்கே லங்கை வேந்தன்னு குறிப்பில்லை, லங்கை காவலன். அப்போ வேறு ஏதோ ஒரு மண்ணை ஆட்சி செஞ்சுருக்கான்னு அர்த்தம். சொல்கிறது புரியுதுங்களா? அதுக்கு அடுத்து 2வது இதில் யாரை சொல்கிறாங்கன்னா, காடவர்கோன் கோப்பெருஞ்சிங்கனை பற்றி குறிப்பிடுறாங்க. விளக்கத்தை பார்ப்போம். பிரகாசிக்கும் ஒளி பொருந்திய மணிகள் மற்றும் சூழ் கொண்ட யானைகளையும் வைத்துள்ள இலங்கை காவலனான திரிகோணமலையில் ஆட்சி செய்த தம்பரலிங்கா, அது தாய்லாந்தை குறிக்கும். அந்த அரசன் பேர் சந்திரபானு. அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்குது, அதை நம்ம அடுத்த இதில் பார்ப்போம். சந்திரபானுவை திரை செலுத்த கூறும்போது அம்மன்னவன் மறுக்க, அவன் மறுத்துடுறான். அதுதான் லங்கை காவலன் திரை கொண்டருளி வருதிரை மறுத்துன்னு சொல்கிறாங்க. அந்த மன்னனை வென்று அம்மன்னனின் கரிய மேகம் அளவு கொண்ட அவனது கால்களை சங்கிலியால் கோத்து, ஏன்னா கப்பங்கற்ற மறுக்கிறான். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, வேறு வழி இல்லாமல் அவனை ஜெயிச்சு அவனோட கால்களை சங்கிலியால் கட்டுறார். இதில் இன்னொன்று இருக்குது. இதே தாம்பரலிங்கா பகுதியை இவருக்கு முன்னால் இருந்த மாமன்னர் ராஜேந்திர சோழன் பிடித்தார். அது ஒரு அடிக்கோலிட்டிருக்கு. அதன் பிறகு எல்லாரும் அந்த பகுதியை பிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதற்கு அடுத்து வேந்தர் கண்டறியா வண்ணம் மாபெரும் உயர்ந்த மதில்களை கொண்ட, அதாவது வேந்தர் கண்டறியா விரட்டின் புரிசைன்னு சொல்கிற சேந்தமங்கலம், இன்றைக்கி விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற சேந்தமங்கலம் அப்படிங்கிற ஊரை தலைநகராக வச்சு ஆட்சி செஞ்சுட்டு இருந்த யார், காடவர்கோன் 1ஆம் கோப்பெருஞ்சிங்கனை நடுங்க வைத்து, அதாவது சேந்தமங்கல செலும்பதி முற்றி அப்படி சொல்கிறாங்க, தோற்கடித்து பல்லவனிடம் இருந்த நெல் விளையும் நாடும் அந்த சேந்தமங்கல பகுதியை பிடிச்சி நெடுங்காலமாக இருந்த அளவில்லாத தங்கமும் பருத்த யானையும் குதிரைகளும் முதலியவற்றை கவர்ந்து கொண்டு, பின்னர் அது எல்லாத்தையும் கவர்ந்துட்டார். பின்னால் அவர் உடன்படிக்கை ஏற்படுத்தி அதே சேந்தமங்கலத்தை ஆளும் பொறுப்பை சுந்தரபாண்டியர் கோப்பெருஞ்சிங்கன்கிட்டே கொடுத்துட்றாரு. ஆனால் திரும்பவும் இவருக்கு பின்னால் வந்த மன்னர்கள் அதன் பிறகு கோப்பெருஞ்சிங்கன் 2ஆம் கோப்பெருஞ்சிங்கனோட போரிட்டு அதுக்கப்புறம் கோப்பெருஞ்சிங்கனோட ஆட்சியை முற்றுகையிட்டது இவருக்கு பின்னால் வந்த அரசர்கள். அது ஒரு பெரிய கதை, அது போய்கிட்டே இருக்கும். ஆனால் இவர் தான் முதல்ல 1ஆம் கோப்பெருஞ்சிங்கனை தோற்கடித்தார் அப்படிங்கிறது சொல்லப்படுது. அதுக்கடுத்து இப்போ இது வரைக்கும் பார்த்தது போர்கள். இப்போ இவர் ஆற்றிய பணிகள். தில்லை அம்பலத்து திருநடம் பயிலும் தொல்லை இறைவர், 2ஆக படிக்கணும். தொல்லை இறைவர்னு படிக்கணும், இல்லைனா தொல்லிறைவர்னு படிக்கணும். துணைக்கடல் வணங்கி குளிர்பொழல் புடைசூழ் கோழி மாநகர் அலிசரி வேம்பின் அணிமலர் கலந்த தொங்கல் வாகை தொடைகள் சூட்டி திங்களுயர் மரபு திகழ வந்திருந்த தன்னசையால் நன்னிலை விசையம்பின் எண்ணன் கலைத்தேர் இன்மொழி பாவலர் மண்ணின் மேலுளி வாழ்கென வாழ்த்த கண்டவர் மனமும் கண்ணும் கழிப்ப வெண்டிரை மகர வேலையின் நெடுவரை 1000 பனைப்பனை தனந்தன் மிம்மிசை பாயல் கொள்ளும் பரமயோகத்து ஒரு பெருங்கடவலும் வந்தினி துறையும் பெருங்கு காவேரி இடை நிலத்திலங்கு அப்படி சொல்கிறாங்க. இதில் 2 கோவில்களை பற்றி சொல்கிறாங்க. ஒன்று தில்லை, இன்னொன்று திருவரங்கம். அதை அடுத்து பார்ப்போம். தில்லை அம்பலத்தில் நடனம் புரியும் இவர் தான் தில்லை மேற்கு கோபுரத்தையும் கட்டியவர். அந்த கோபுரத்தில் உள்ள சிலையை தான் படத்தில் பார்க்குறீங்க. நடனம் புரியும் தொன்மையான இறைவர் பாதங்களை வணங்கி, அதான் நடராஜரை சொல்கிறாரு. திருநடம் பயிலும் தொல்லை இறைவர் துணைக்கடல் வணங்கின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு குளிர்ந்த மேகங்கள் புடை சூழ்ந்த கோழி மாநகர். இந்த கோழி மாநகர்னு சொன்னாலே உங்களுக்கு ஞாபகம் வருது உறையூர். உறையூரை தான் கோழி மாநகர்னு சொல்லுவாங்க. அதுக்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்காது அப்படின்னு சொல்லுவோம். உறையூரில் செறிந்த வேம்பினை மலராக சூடிய மன்னர். ஆமாம், வேம்பு தானே இவங்களுடைய மலர். அந்த மன்னர் வருகையை ஒட்டி
வாகை மலர்கள் பூமாலையாக வாசல் முழுவதும் சூட்டியும், அதுதான் அள்ளி செறி வேம்பின் அணிமலர் கலந்த தொங்கல் வாகை தொடைகள் சூட்டி அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அடுத்து சந்திர மரபில் திகழவர்கள் பாண்டியர்கள் தங்களை சந்திர மரபுன்னு சொல்லுவாங்க, சோழர்கள் சூரிய மரபுன்னு சொல்லிப்பாங்க. பாண்டியன் தன் அசைவினால் நன்னெறி பரவ அம்பு போன்று செயல்படும், அதுதான் திங்களுயிர் மரபு திகழ வந்திருந்த தன்னசியால் நன்னிலை விசையம்பின் சொல்லிட்டு 64 கலைகளையும் கற்று, அதுதான் எண்ணென் கலைத்தேர்னு சொல்லிடுறாங்க. இவர் ஒரு தமிழ் பாவலராகவும் இருந்திருக்காரு, அது சில கல்வெட்டுகளையும் தெரியுது நமக்கு. பாவலராகவும் இருந்து மண்ணின் மைந்தர்கள் மன்னனை வாழ்த்த வாழ்த்த கண்ணும் மண்ணும் குளிர, இதெல்லாம் ஒரு ஓமையோட சொல்கிறது தான். இன்மொழி பாவலர் மண்ணின் மேலுளி வாழ்கென வாழ்த்த கண்டவர் மனமும் கண்ணும் கழிப்ப. திருப்புட்குழி அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய இவரோட வாழ்த்து பாடலில் இந்த குறிப்புகள் இருக்குது, அது கல்வெட்டு. வெண்மையான திரை கொண்டு, அதுதான் வெண்டிரைன்னு சொல்கிறாங்க. மகர வேலைப்பாடுகள், இந்த முதலை மாதிரியான இருக்கும் பார்த்திங்கன்னா, அந்த மகர வேலைப்பாடுகள் நீண்ட அமைப்பில் பனை ஓலைகளை தொங்க விட்டுட்டே வருவாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி 1000 பனை பனையாக தோரணமாக தொங்க விட்டு மலை உச்சியில் மிம்மிசை இருந்து படுக்கையாக வரும் பரமயோகமான பெரும் கடவுளும் வந்து இறங்கும் படுகையை கொண்ட பெரிய காவேரி இடையில் உள்ள ஒரு தீவு. அந்த தீவு வேற ஒன்றும் இல்லை, திருவரங்கம். அதுதான் இப்படி குறிப்பிடுறாங்க. காவேரி அங்கேருந்து வந்து பிரிஞ்சு 2ஆக பிரியுதில்ல, அதுதானே திருவரங்கம், அதை அப்படி குறிப்பிடுறாங்க. திருவரங்கம் பெருஞ்செல்வம் சிறப்ப பன்முறை அணி துலாபாரம் ஏறி பொன்மாலை அன்ன பொலிந்து தோன்றவும் பொன்வெய்ந்தருளிய செம்போர் கோயிலுள் வளந்திங்கள் மா அல் உதயா வெற்பென திருவளர் குலமணி சிங்காசனமிசை மரகத மலையென மகிழ்தினி தேரி தினகரோதயமென செலுங்கதிர் சொரியும் கனக மாமுடி கவின்பெற சூடி பாராள் வேந்தர் உரிமை அறிவையர் மருங்கு நின்று விரிப்பெருங் கவரியின், காவேரியை தான் அப்படி சொல்கிறாங்க, கவரியின் மந்த வாடையும் மலைய தென்றலும் அந்தளிர் கரங்கொண்ட செய்ய வீச ஒரு பொழுதும் விடாது உடனிருந்து மகிழும் திருமகளென திருந்தோல் மேவி அப்படின்னு குறிப்பிட்றாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி சொன்னது தில்லையை சொல்கிறாங்க, இப்போ திருவரங்கம். ஆனால் இதை விட அவர் அதிகமாக செய்தது வந்து கல்வெட்டு வாயிலாக தெரியுது, மெய்க்கியத்தில் ரொம்ப குறைவாக தான் சொல்லியிருக்காங்க. அது என்ன காரணம்னு தெரியல. திருவரங்கம் கோவிலில் பெருஞ்செல்வம் வழங்கி, அதாவது திருவரங்கம் பெருஞ்செல்வம் சிறப்ப பலமுறை துலாபாரம் ஏறி, நிறைய இந்த துலாபாரம்ங்கிறது தில்லை கோவில்லையும் அவர் கொடுத்துருக்கிறார், ஆனால் அது சொல்லப்படல, ஆனால் கொடுத்துருக்கா, கல்வெட்டு மூலமாக நமக்கு தெரியுது. இதே திருவரங்கம் கோவிலில் பலமுறை துலாபாரம் ஏறி பல்வேறு தானங்களை கொடுத்து தங்கம் பொருந்திய மாலை திருவரங்க இறைவனுக்கு வழங்கியும் கோவில் விமானத்தை பொன்னால் வேய்ந்தும், அதெல்லாம் இப்போ இல்லை, மாறி போயிடுச்சு, திருமாலுக்கு உரிய தானங்களை வழங்கியும் வளர்ந்த சந்திரகுலத்தின் மணியாக விளங்கி சிங்க ஆசனத்தில் அமர்ந்து அதில் மரகதம் மணிகள் ஆகியவற்றை வைத்து மகிழ்ந்து அதில் அமர்ந்து சூரியன், அதுதான் தினகரன் சொல்கிறாங்க, சூரியன் உதயமாகி அதிலிருந்து செழுமையான கதிர்கள் எழுந்து கனகம் பொறித்த முடியினை சூடி, முடினா கிரீடம், அதை சூடி உலகில் ஆளும் அனைத்து அரசர்களையும் தன் உரிமையாக்கி. இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாமே முதல் பகுதியிலே சொல்லிடுவாங்க. ஆனால் இந்த மன்னர் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக சொல்கிறார். இன்னொன்று, அந்த காலத்தில் இந்த மெய்க்கீர்த்தி எழுதுவதற்கு மெய்க்கீர்த்தி இடுவார் அப்படிங்கிற பெயரும் சில கல்வெட்டுகளில் பார்க்கப்படுது. ஆனால் அது 2-3 கல்வெட்டுகளில் மட்டும்தான் இருக்குது. அதாவது இந்த மெய்க்கீர்த்தி எழுதுறதுக்குனே ஒரு ஆள்கள் இருந்திருக்காங்க. மன்னரோட புகழை சொல்கிறது, அவர் எந்தெந்த நாடு ஜெயிச்சார், என்னென்ன செய்தார் அப்படிங்கிறத வந்து சொல்கிறதுக்காகவே அந்த காலத்தில் மெய்க்கீர்த்தி இடுவார் அப்படின்னு ஒருத்தங்க இருந்திருக்காங்க. ஆனால் அவங்க என்ன வேலை செய்தாருங்கிறது கல்வெட்டு தெரிஞ்சால் தான் நமக்கு தெரியும். அடுத்து, அரை நூற்றாண்டை கடந்து வாழும் பெண்களான அறிவையர் அவருக்கு அருகில் நின்று, அவர்னால் இங்கே பாண்டியருக்கு அருகில் நின்று விரிந்த காவேரி பெருங்கரையின் மிகுந்த மனமும், அதுதான் மந்த வாடைன்னு சொல்கிறாங்க, மந்த வாடையும் மலையிலிருந்து வரும் காற்றும் அந்த அமைதியான காற்றினை தமது கரம் கொண்டு என்றும் நிலைத்திருக்கச் செய்து ஒரு பொழுதும் மகிழ்ச்சியை விடாது மகிழும் திருமகள், திருமகள்னா இங்கே லக்ஷ்மி தேவி, தம் தோள்களில் தாங்கியும். இது எல்லா மன்னர்களையும் குறிப்பிடுவாங்க. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ராஜராஜரும் குறிப்பிடுவார், ராஜேந்திரனும் குறிப்பிடுவார், விக்ரம சோழனும் குறிப்பிடுவார். இது எல்லா மன்னர்களுமே இந்த லக்ஷ்மி தேவியை ஒரு ஊமையாக சொல்லி தான் மெய்க்கீர்த்தி சொல்லுவாங்க. கடைசியாக மெய்க்கீர்த்தி முடிய போய் ஒத்த முடி சூடி உயர் பேரானை திக்கட்டும் நடப்ப செழுந்தவம் செய்த இவன் போலுலகிலே வீரன் பலத்திர மதிமுகத்தவனி மாமகளிவு கோடி காதல் முகிழ்த்து நின்றேத்தும் உலக முழுதுடையாளோடும் வீற்றந்தருளிய ஸ்ரீ கோச்சடையவன்மரான திரிபுவன சக்கரவர்த்திகள் ஸ்ரீ சுந்தர பாண்டிய தேவருக்கு யாண்டு. இதை முடித்து தான் ஒவ்வொரு கல்வெட்டும் வரும். ஆனால் சில கல்வெட்டுகளில் வந்து இந்த மெய்க்கீர்த்தியே இருக்காது, அது ஆரம்ப கால கல்வெட்டுகளாக இருந்திருக்கும். இவை அனைத்தும் முடிசூடி அவர் செலுத்திய பெரிய ஆணையை 8 திக்கும் பரவ விட்டு செழுமையான தவம் செய்தாலும் இவன் போன்ற ஒரு மன்னரை காண முடியாது என்றும் இது ஒரு புகழ்ந்து சொல்லியிருக்காங்க.
பல்வேறு திறமையான சந்திரன் போன்ற முகம் கொண்டு உலகம் முழுவதும் உள்ள கோடி பெண்கள் அனைத்தும் அரசன் மீது காதல் கொண்டும், அதுதான் கோடி காதல் முகிழ்த்து நின்றேத்தும் தம் மனைவி உலகம் முழுதையாளோடும் வீற்றிருக்கும் கோச்சடைவர்மரான திரிபுவன சக்கரவர்த்திகள் முதலாம் சடையவர்ம சுந்தரபாண்டியரின் புகழ் ஓங்குக அப்படின்னு இந்த மெய்கீர்த்தியில் சொல்லியிருக்காங்க. இவரை பற்றி நம்ம நிறையா சொல்லியிருப்போம், நிறைய கல்வெட்டு செய்திகள் சொல்லியிருப்போம். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சிதம்பரம் கோயில் மேற்கு கோபுரத்தை கட்டியவர் இவர் தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா துலாபாரம் கொடுத்த செய்தியும் இவர் தான். நிறைய எண்ணற்ற போர்கள் கொடுத்துருக்கார். ஆனால் இவருக்கு பின்னால் வந்த இன்னொரு ஒரே ஒரு மன்னரை தவிர மீதி பாண்டியர்கள் பெருசாக செயல்படல. அதனால் பாண்டிய மன்னர்கள், அதுவும் பிற்கால பாண்டியர்களில் மாரவர்ம சுந்தர பாண்டியன் எந்த அளவுக்கு ஒரு இடம் கொடுக்க முடியுமோ அதே அளவுக்கு ஒரு ஈக்குவலான இடம் இந்த மன்னருக்கும் இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. பாண்டியரின் புகழ் ஓங்குங்க. சோழர்களோட மெய்கீர்த்தி சொல்கிற மாதிரியே தொடர்ந்து இவரை மாதிரி பாண்டியர்களோட மெய்கீர்த்தி தொடர்ந்து பதிவிடுறேன். எல்லாருக்கும் இந்த தகவலை பரவுங்க. நன்றி, வணக்கம்.